வெல்கம் டு மௌனி மீடியா. உலகநாயகன் கமலஹாசன் இவர் எவ்வளோ பெரிய நடிகர்னா, அதாவது சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். இவரை தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவுக்காகவே பிறந்தவர் அப்படின்ற மாதிரி தமிழ் ரசிகர்கள் இவரை பார்க்குறாங்க. ஏன்னா இவர் பணம் சம்பாதிக்கிறதோ இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்ல இவர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. ஒரு சிறந்த படத்தை எடுக்கிறது மட்டும்தான் இவருடைய வேலையா பார்ப்பாரு. எல்லாருமே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணா ரிவார்டுக்கு தான் ஆசைப்படுவாங்க, அதாவது பணம் சம்பாதிக்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இவர் ரிவார்டுக்கு ஆசைப்பட மாட்டாரு, அவார்டுக்கு மட்டும்தான் ஆசைப்படுவாரு. அவார்டுக்கு ஆசைப்படுவாருன்னா அது அவருக்கு அவ்வளோ வெறி. உச்சபட்சமான அவார்டு அது என்ன இருந்தாலும் வாங்கிடணும் அப்படின்ட்டு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. ஆஸ்கார் அவார்டு வாங்குறது அப்படின்றது அவருடைய லட்சியமா இருக்கலாம், ஆனா அது அவருக்கு இன்னும் கிடைக்கல. இது தமிழ் ரசிகர்களுக்கே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் சினிமாவில் இவ்வளவு பெரிய லெஜண்டா இருந்து இவர் உச்சபட்சமான அவார்டு வாங்கலையே அப்படின்றது எல்லாருக்குமே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இவர் தேசிய விருதெல்லாம் பல முறை வாங்கியிருக்கிறாரு. இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய தேசிய அவார்டு வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. சிறந்த படத்துக்கு சிறந்த நடிப்புக்கு மட்டும்தான் இந்த அவார்டுகள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி பல அவார்டுகள் வாங்கியிருக்கிறாரு. ரசிகர்களுக்கு இந்த வீடியோ மூலமா நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இவர் பல படங்கள் டைரக்ஷன் பண்ணதான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். என்ன 5 படம் தான் தமிழ்நாட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, இவர் இதுவரைக்கும் 5 படங்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது யாராலுமே நம்ப முடியாது. என்ன இதெல்லாம் இவர் டைரக்ஷன் பண்ணுது அப்படின்னு பல படங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன இது வெறும் 5 படம்ன்றீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, பாட்டு பாடியிருக்கிறாரு, பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி இவர் தமிழ் சினிமாவுக்காக இவர் செஞ்ச சாதனைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இவர் எந்தெந்த படங்களுக்கு ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர் டைரக்ஷன் பண்ண அந்த 5 படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் முதல்ல குரு அப்படின்ற படத்துக்கு தான் ஸ்டோரி எழுதினாரு. அதுக்கப்புறமா மீண்டும் கோகிலா, ராஜபார்வை, விக்ரம், அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்துக்கு இவர் ஸ்கிரீன் பிளே மட்டும் எழுதியிருக்கிறாரு. இந்திரன் சந்திரன், மைக்கேல் மதன் காமராஜன், தேவர் மகன், மகாநதி, மகளிர் மட்டும், குருதி புனல், சேச்சி 420, காதலா காதலா, ஹே ராம், ஆலவந்தான், பச்சதந்திரம், அன்பே சிவம், நலதமயந்தி, விருமாண்டி, மும்பை எக்ஸ்பிரஸ், தசாவதாரம், உன்னை போல் ஒருவன், மன்மத நம்பு, விஸ்வரூபம், உத்தமவில்லன், தூங்காவானம், விஸ்வரூபம் 2. இவர் 28 படங்களுக்கு ஸ்டோரி மட்டுமே எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதின இந்த ஸ்டோரியில உருவான படங்கள் எந்தெந்த படங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் முதலா படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு இறங்கினதே இவர் நடித்த அவ்வை சண்முகி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்காக தான் டைரக்ஷனில் இறங்குறாரு. அந்த படத்தை ஹிந்தியில் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் தாங்க சேச்சி 420 அப்படின்ற படம். அதுக்கப்புறமா 2000 இவரே ஓனா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் நாம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி படம் வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை கிரியேட் பண்ணி டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் தமிழில், ஹிந்தியில், தெலுங்குல அப்போவே வெளியே வந்துச்சு. அதாவது பேன் இந்தியா படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போவே இவர் பேன் இந்தியா படம் மாதிரி எடுத்தவர். இவர் நம்ம பின்னால் சாதிக்கிற விஷயத்தை இவர் முன்னாலே கணிக்குவார். அந்த மாதிரி தான் ஓடிடி தளம் அப்படின்றது. இப்போ ஓடிடி தளம் அப்படின்றது ரொம்பவும் சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. ஹாட்ஸ்டாரு, பிரைமு, நெட்ஃப்ளிக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓடிடி தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இதை முதல்ல ஆதரிச்சாரு. இவர் அப்பவே இதை தவிர்க்க முடியாது. டெக்னாலஜியுடைய வளர்ச்சியில் இதை முட்டுக்கட்டை போட்டு யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு அப்பவே சொன்னார். அப்போ எல்லா தியேட்டருடைய உரிமையாளர்களும் இவருடைய கருத்துக்கு எதிராக நின்னாங்க. அதே எப்படி எல்லா படங்களுமே ஓடிடி தளத்திலே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தியேட்டர் உரிமையாளரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சினிமாவுக்கும் அவ்வளோ பட்ஜெட் வராதே அப்படி இப்படின்லாம் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் அவருடைய கொள்கையில் அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக நிற்பார். ஆனால் இன்னைக்கு அவர் அன்னைக்கு பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு இப்போ எல்லாருமே நிற்பாங்க. இந்த மாதிரி தாங்க கமலஹாசனுடைய படங்கள் கூட சில படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு புரியாது. ஆனால் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அடேங்கப்பா இது சூப்பர் படம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த படம் ரிலீஸ் ஆகி அது தோல்வி அடைஞ்சி
அந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் கமல்ஹாசனுடைய வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கு. அவர் சொல்றது இன்னைக்கு புரியாது, ஒரு 10-20 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு புரியும். சரியாக தான் இவர் எப்போவுமே சொல்லுவார் அப்படின்றது அப்போதான் புரியும். அந்த மாதிரி பேன் இண்டியா படமாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாரு. அந்த படத்தை இப்போ பார்க்குறவங்க ஒரு 4-5 முறை பார்த்த பின்னாடி இந்த படம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படம் வெளியே வரும்போது மொக்க படம் அப்படின்ட்டு அந்த படத்தை வந்து ஓரந்தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த படம் வந்து ஆக்சுவலாக தோல்வி படம் தான். ஆனால் அந்த படத்தை ஒரு சிலர் மட்டும் அந்த படம் நல்ல படமே, நல்லா மேக் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல திறமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. அந்த படம் தாங்க 2000 வெளியே வந்த ஹேராம். இதுதாங்க இவர் டைரக்டாக தமிழில் டைரக்ஷன் பண்ண முதல் படம். இதுக்கு முன்னாடி பண்ண சேச்சி 420 படம் வந்து ரீமேக் படம் அப்படின்றதுனால இதில் சேர்த்திக்க முடியாது. இவர் தனியாக டைரக்டராக ரீமேக் இல்லாமல் டைரக்ஷன் பண்ண படம் அப்படின்னா இதுதான் முதல் படம். ஏன்னா இவர் டைரெக்டாக முதல்ல டைரக்ஷன் பண்ண படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னும் போது இவருக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இவர் வந்து நார்மலாக படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். இருந்தாலுமே இவருக்கு டைரக்ஷன் வரும் அப்படின்றத காட்டுறதுக்காக 2004 ஒரு படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிற லெவலுக்கு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணார். அந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இதுதான் இவர் டைரக்ஷன் பண்ண 3வது படம். 2004 வெளிவந்த விருமாண்டி அப்படின்ற படம். விருமாண்டி அப்படின்ற படத்தை யாராவது பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா இவருடைய 4வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்தினுடைய பேருக்கு தகுந்த மாதிரியே அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படம் வெளியே வர்றதுக்கு பல போராட்டங்களை சந்திச்சாரு. அந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தையும் பேன் இண்டியா மூவியா தான் அந்த படத்தை எடுத்தாரு. தமிழ்லையும் இந்தியிலையும் ஒரே முட்டுக்கு ரிலீஸ் பண்ணாரு. அந்த படம் தாங்க விஸ்வரூபம் அப்படின்ற படம். இந்த படத்தை இந்தியில் விஸ்வரூப் அப்படின்ற பேரில் வெளியிட்டாரு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக டைரக்ஷன் பண்ண படம் அப்படின்னா விஸ்வரூபம் 2. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இவர் இதுவரைக்கும் இந்த 5 படங்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கும் மேலே இவர் நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணுவார். கமல்ஹாசனுடைய லைஃப்பில் எல்லா அவார்டுகளும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனுடைய உழைப்பு அப்படின்றது ரொம்பவும் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.